ஐரா டி சாங்கி. இந்த மனுஷன் ஒரு நாள் ஒரு ட்ரெயினில், அமெரிக்காவில் ஒரு ட்ரெயினில் அவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறார். நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்கிறார். நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன துண்டு ஒரு ஓரத்தில் ஏதோ ஒன்று வந்திருக்குது, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எடுத்து அந்த ஜஸ்ட்டுக்கு அந்த கட்டிங்கை பாக்கெட்டில் வச்சுக்கிறார். அன்றைக்கி ஈவினிங்கில் ஒரு மீட்டிங். டிஎல் மூடியுடைய வலதுகரம் தான் ஐரா டி சாங்கி. டிஎல் மூடி சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர். அவருடைய கூட்டத்தில் இவர் அவருடைய செய்தி முடிஞ்ச உடனே பாடல் ஆராதனை நடத்துவார். அன்றைக்கு டிஎல் மூடி ஒரு வசனத்தை பிரசங்கம் பண்ணுறார், காணாமல் போன ஆடு, அதை பற்றி. அப்போ முடித்ததுக்கப்புறம் பின்னால் திரும்பி சாங்கி, டு யூ ஹேவ் எனி ஹிம் ஓவர் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. டக்குன்னு அந்த அந்த நியூஸ் பேப்பரில் கட்டிங் எடுத்து முன்னால் வைக்கிறார். தன்னுடைய பியானோவுக்கு முன்னால் வச்சு புதுசாக ஒரு டியூன், அப்படியே 99 ஷீப் அப்படின்னு சொல்லி 99 ஆடுகள், அந்த பாடலுக்குள்ள புது ராகம் புதுசாக எழுதுகிறாரு. அந்த லிரிக்ஸ், அந்த வேர்டிங்ஸை மட்டும் வச்சு அந்த பாட்டை அழகாக பாடுறாரு. அநேகர் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் எத்தனையோ வருடங்கள் கழித்து ஒரு நாள், ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு, டிசம்பர் 25 அன்னைக்கு, ஒரு போட்டில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஐரா டி சாங்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறார். அந்த போட்டுடைய புகைக்கூண்டு, அந்த புகைக்கூண்டில் அப்படியே சாஞ்சிட்டே நிற்கிறாரு. அப்போது அந்த போட்டில் உள்ளவங்க, அந்த படகுல உள்ளவங்க, சரி சாங்கி வந்திருக்கிறார், சாங்கி நம்ம கூட ட்ராவல் பண்ண ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு, சார் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொல்லி. இதே பாட்டை, அந்த 99 ஷீப், அந்த பாட்டை அவர் பாடுறார். பாடி முடித்த உடனே அந்த ஓரத்துலேருந்து ஒரு வாட்டசாட்டமான ஒரு மனுஷன் எழுந்திரிச்சு வரான், பயங்கர முரட்டு ஆசாமி மாதிரி. கேட்குறான், நீங்கள் யூனியன் ஆர்மியில் எப்போது வேலை செஞ்சீங்களா? அமெரிக்க உள்நாட்டு போர், அந்த உள்நாட்டு போரில் யூனியன் ஆர்மி அண்டு அதுக்கு ஆப்போசிட் வர நீங்கள் இருந்தீங்க? ஆமாம் இருந்தேன். இந்த வருஷத்தில் செய்தீங்க? ஆமாம் இருந்தேன். ஒரு நாள் நைட் நீங்கள் நல்ல ஒரு நிலவு ஒளி, நீங்கள் நான் ஆப்போசிட் சைடில் இருக்கிறேன், நீங்கள் யூனியன் ஆர்மியில் இருக்கிறீங்க, நான் ஆப்போனண்ட்டில் இருக்கிறேன். நான் உங்களை குறி பார்த்து சுடுறதுக்காக நான் எய்ம் பண்ணிட்டேன் கரெக்டாக. நான் ஜஸ்ட் ஐ வாஸ் அபவுட் டு ப்ரெஸ் த ட்ரிகரை அழுத்த போகிற நேரத்தில் இதே பாட்டை நீங்கள் பாடுறீங்க. அங்கே நான் அப்படியே நிறுத்திட்டேன். சரி, பாட்டு பாடி முடித்ததுக்கப்புறம், பாட்டு கேட்டு முடித்த பிறகு இவரை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வருது. எங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு நான் பாட எனக்குள்ளே இந்த பாட்டை கேட்க கண்ணீர் தார தாரையாக ஊற்றுது. அன்னைக்கு ஒரு நிச்சயமான மரணத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்தார். என்னுடைய கையிலிருந்து ஒரு நிச்சயமான மரணத்திலேருந்து கர்த்தர் உங்களை விடுவித்தார். இன்றைக்கி எத்தனையோ வருஷங்கள் கழிந்தது, என்னுடைய வாழ்க்கை எப்படியோ ஆச்சு. ஆனால் இன்றைக்கி இன்னொருக்கு நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கலை, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஐ வாண்ட் டு கிவ் மை லைஃப் டு ஜீசஸ் அப்படின்னு அந்த படகுலையே அப்படியே ஒப்பு கொடுக்குறாரு அந்த மனுஷன். நமக்கு தெரியாது என்ன நேரத்தில் எப்படி காரியங்களை கர்த்தர் செய்வார், எந்த பாடலை கொண்டு என்ன, நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் நம்முடைய பங்கு என்னவோ, ஒரு சின்ன ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு சின்ன துண்டு பிட்டு, அந்த பாடல் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. வரப்போகிற நாட்களில் கர்த்தர் செய்வார். சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம நெக்லெக்ட் பண்ண வேண்டாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஐரா டி சாங்கி அவருடைய கர்த்தர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார்.